Mind Expander TV. ஹாய் ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு மைண்ட் எக்ஸ்பேண்டர் டிவி. நம்ம மைண்ட் எக்ஸ்பேண்டர் டிவி வியூவர்ஸ் எல்லாருக்குமே இனிய தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். தமிழ் நியூ இயரான இன்றைக்கி எந்த வீடியோவுமே போடாமல் இருக்கும் அப்படின்னு வெயிட் பண்ணிகிட்டு இருக்கும்போது சடனாக அந்த நியூஸ் கிடச்சி, இருந்தாலுமே ஒன்ஸ் கன்ஃபார்ம் பண்ணிட்டு தான் நான் அவங்க கூட அந்த நியூஸை ஷேர் பண்ணுறேன். ஆக்சுவலாக ப்ரைம் டைம் சீரியல்ஸ் பார்த்திங்கன்னா இன்றைக்கி டெலிகாஸ்ட் ஆகாது. இது சில பேருக்கு தெரிஞ்சிருக்கும், சில பேருக்கு தெரியாமல் இருக்கும். அது எந்த சேனல் அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். ஆல்சோ இன்னிலேருந்து பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட் சீசன் வந்து டெலிகாஸ்ட் ஆக போகுது. அதுக்கான அஃபிஷியல் ப்ரோமோவுமே சேனல்கிட்டேருந்து வந்துருச்சு. எந்த சேனல் அப்படிங்கிறத பற்றி ஃபுல் டீட்டெயிலோட இந்த வீடியோவில் நான் அவங்க கூட ஷேர் பண்ணுறேன். ஸோ இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். ஆக்சுவலாக கலர்ஸ் தமிழை பற்றி தான் நான் பேசிகிட்டு இருக்கேன். கலர்ஸ் தமிழில் சிஎஸ்கே மேட்ச் அப்படி இல்லைன்னா ஆர்சிபி மேட்ச் என்னைக்கெல்லாம் நடக்குதோ அன்றைக்கி ஃபுல்லாக பார்த்திங்கன்னா ப்ரைம் டைமில் நைட்டு 7 மணிலேருந்து எந்த விதமான சீரியல்ஸுமே டெலிகாஸ்ட் பண்ண மாட்டாங்க. இன்றைக்கி இருந்தாலும் தமிழ் நியூ இயர் இன்றைக்கி எப்பயுமே பார்த்திங்கன்னா அவங்க டெலிகாஸ்ட் பண்ணுறதுக்கு சான்சஸ் கம்மி தான். மூவிஸ் டெலிகாஸ்ட் பண்ணுவாங்க. இப்போ பார்த்திங்கன்னா ஐபிஎல் இன்றைக்குமே டெலிகாஸ்ட் பண்ண போகிறாங்க. இன்றைக்கி சிஎஸ்கே மேட்ச் இருக்கு இல்லையா? ஸோ இதனால் பார்த்திங்கன்னா இன்றைக்கி நைட்டு 7 மணிலேருந்து ஸோ ஐபிஎல் மேட்ச் தான் பார்த்திங்கன்னா டெலிகாஸ்ட் ஆக போகுது கலர்ஸ் தமிழில். அப்போ 6 to 7 என்ன டெலிகாஸ்ட் ஆகும்னு பார்த்திங்கன்னா இன்னையிலேருந்து நாகினி சீசன் 4 வந்து டெலிகாஸ்ட் ஆக போகுது. இதுக்கான அஃபிஷியல் ப்ரோமோ கலர்ஸ் தமிழ்கிட்ட இருந்துமே வந்துருச்சு. நானுமே பார்த்திங்கன்னா அவங்க கூட இதுக்கு முன்னாடி ஷேர் பண்ணியிருந்தேன், இதுதான் டெலிகாஸ்ட் ஆக போகுது அப்படின்னு சொல்லி கலர்ஸ் தமிழுமே அஃபிஷியல் பண்ணிட்டாங்க. ஸோ இன்றைக்கி நாகினி சீசன் 4 டெலிகாஸ்ட் ஆகுது அப்படின்னா ஐபிஎல் மேட்ச் ஒருவேளை இன்றைக்கி இல்லை அப்படின்னா மற்ற சீரியல்ஸுமே டெலிகாஸ்ட் ஆகிருக்கும் கண்டிப்பாக. ஏன்னா ஒரு சீரியல் டெலிகாஸ்ட் பண்ணிட்டு மற்ற சீரியல் டெலிகாஸ்ட் பண்ணாமல் இருக்க மாட்டாங்க. ஸோ ஐபிஎல் மேட்சை டெலிகாஸ்ட் பண்ணோம் அப்படிங்கிறதுக்காக தான் இன்றைக்கி வந்து சீரியல்ஸ் வந்து ஸ்டாப் பண்ணுறாங்க. ஸோ அது 100% கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. ஸோ மற்ற மெயின் சேனல்ஸை கம்பேர் பண்ணுறப்ப சன் டிவியில் பார்த்திங்கன்னா இன்றைக்கி எந்த சீரியல்ஸுமே கிடையாது. ஜி தமிழில் ஈவினிங் சீரியல்ஸ் கண்டிப்பாக இருக்கும். ஆல்சோ மற்ற விஜய் டிவியில் பார்த்திங்கன்னா நைட்டு 8 மணி பாண்டியன் ஸ்டோர்ஸ்லேருந்து சீரியல்ஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்க. புஷ்பா 2 மூவி 3 மணிலேருந்து 8 மணி வரைக்கும் கிட்டத்தட்ட 5 hours டெலிகாஸ்ட் பண்ணுறாங்க. ஸோ அதுக்கப்புறத்தில் இருந்தால் சீரியல்ஸ் டெலிகாஸ்ட் ஆக போகுது. ஸோ நாகினி சீசன் 4 டுடேலேருந்து ஸ்டார்ட் ஆகுது. பார்க்கணும்னு நினைக்கிறவங்க தாராளமாக பாருங்கள். நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் நான் வந்து உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.